ஹலோ. சென்ற வீடியோவில் நம்ம லேபிள் எப்படி செட் பண்ணுறது, கிவியில் லேபிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம தனி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே ப்ரோக்ராமில் நான் ஒரு தனி ஆப்ஜெக்டை லேபிள் க்ரியேட் பண்ணுறேன். லேபிள் 1 அது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இது ஆப்ஜெக்ட் லேபிள் 1 க்ரியேட் பண்ணுறேன். கேப் லெட்டர் லேபிள். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் அப்படியே இந்த ஃபங்க்ஷனை அப்படியே நான் கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூவில் இந்த ஆப்ஜெக்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். லேபிள் 1ன்ற இந்த ஆப்ஜெக்டை, இது ஆப்ஜெக்ட் நேம், இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். லேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ஜெக்ட் நேமில் வச்சு அதுக்கு பிறகு கால் பண்ணுறோம். இந்த மாதிரி எத்தனை லேபிள்னாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். லேபிள் 2 is equal to capital லேபிள். டெக்ஸ்ட் welcome to Kivy. color is equal to green. ஸோ இந்த லேபிள் 2 நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் லேபிள் கிடைக்கும். ஓகே, லேபிள் 2 is not defined ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இங்கே நான் லேபிள் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். லேபிள் இஎல் லேபிள் 2 இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, கிரீன் கலர் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக வருமா இல்லை பெருசு பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம க்ரீன் லேபிள் தான் வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நம்ம 50 கொடுக்கணும். ஸோ அது என்ன எவ்வளோ பெருசு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. நம்ம இன்னும் பெருசாக வேணும்னா பெரிய நம்பர்ஸ் டிஜிட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் 80 கொடுக்குறேன். ஸோ இது ஃபாண்ட் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த லேபிளினுடைய ஃபாண்ட் சைஸ். ஓகே, ஸோ தனி ஆப்ஜெக்டாக நம்ம கிரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு டிஸ்பிளே வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லேபிள் கிரியேட் பண்ணோம். இதே போல் நம்ம பட்டன் ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், நம்ம ஆப்பில் ஒரு பட்டன் எப்படி வைக்கலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேபிள் நான் வேணாம், அதனால் நீக்கிடுறேன். ஸோ ரிட்டர்னை தூக்கிடுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பட்டன் ஆப்ஜெக்ட். ஸோ அதே ஃபங்க்ஷன்ஸ் தான், அதனால் நான் அதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. கிளாஸ் நேமு அதே வச்சுக்கிறேன். பட்டன் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரம் Kivy.uixல பட்டன்ன்ற ஆப்ஜெக்டை நான் டெரிவேட் பண்ணுறேன். பட்டன் இம்போர்ட் கேப் லெட்டர் பி கொடுக்கணும். ஸோ பட்டன் ஆப்ஜெக்டை நான் டெரிவேட் பண்ணுறேன். எப்படி லேபிள் ஆப்ஜெக்ட் டெரிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பட்டன் ஆப்ஜெக்ட் டெரிவேட் பண்ணுறோம். அதே போல தான் லேபிள் கிரியேட் பண்ண மாதிரி நம்ம இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டன் 1ல கேப் லெட்டர் பி UTTY கேப் லெட்டர் பட்டனில் அதே ஆப்ஜெக்ட் தான். டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு அந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் தெரியணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். கிளிக் பட்டன் வேணும்னா நீங்கள் கிளிக்னு டைப் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா நமக்கு கிவி ஆப்பில் ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணால் தெரிஞ்சு பாருங்க, பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோவிலையும் ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம விண்டோவை ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த பட்டன் ஃபுல் விண்டோ சின்னது பண்ணால் சின்னதாக ஒரே ஒரு பட்டன் தான் தெரியும். ஸோ இந்த பட்டனை நம்ம சைஸ் மாற்ற முடியுமா அப்படின்றத அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்கலாம். சைஸ் _inch
சைஸ் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஸோ அது 0 to 1, அது நடுவில் நீங்கள் எந்த அப்ஜெக்டும் கொடுக்கலாம். அதாவது 0.5, இதில் வந்து 0.5 இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த சைஸ் பொசிஷன் அவ்வளோ கிடைக்கும். பட்டனுடைய சைஸ் பொசிஷன் ரன் பண்ணுறோம். ஸோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. ஸோ இது என்ன மீனிங்னா, இந்த ஆப்பும் நம்ம சைஸ் இன்ட்டு வச்சு பக்கம் வச்சு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சைஸ் வந்து 0.5, அது வந்து வித்து ஒரு பட்டனுடைய அகலம். அதே மாதிரி 0.2 வந்து ஹைட்டு, இந்த பட்டனுடைய ஹைட். ஸோ இதுதான் வந்து இந்த சைஸ் இன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுது. நம்ம அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 0.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து வித்து வந்து அதிகமானதா அப்படின்னு பார்ப்போம். அதேமாதிரி ஹைட்டை தனியாக பார்ப்போம். ஸோ இந்த விண்டோவை நான் வந்து ப்ரோக்ராமை வந்து என் பண்ணுறேன். இப்போ வந்து வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.8 கொடுக்குறேன். 1 கொடுத்தா ஃபுல் விண்டோவும் வந்துடும். ஸோ நான் 8 கொடுக்குறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹைட்டு கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து இது பழைய நிலைமைக்கு 2 கொடுக்குறேன். ஹைட் வந்து 8 கொடுக்குறேன். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு. ஸோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வித்து வந்து 2 வந்து. ஸோ பட்டனுடைய வித்து ஹைட்டு இது வந்து நீங்கள் சைஸ் இன்ட்டில் கொடுக்கணும்னா நமக்கு அந்த சைஸ் பட்டன் க்ரியேட் ஆகும். அதே போல் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இந்த பட்டனுக்கு வந்து நம்ம கலரும் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு கலர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் 2 லேபிள் கொடுத்தீங்க, அதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ அந்த பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் வந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்த அதே விஷயத்தை நம்ம இங்கேயும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஃபாண்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கொடுக்குறேன். அப்போ பட்டனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஓகே, பட்டனுடைய சைஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர், இந்த பட்டன் கலர் பட்டனாகவும் நீங்கள் வைக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு நடுவில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் போடணும். இங்கே போயிட்டு நம்ம ப்ளூ பட்டன் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டனுடைய கலர் வந்து ப்ளூ, ஃபாண்ட்டு கலர் வந்து ரெட் கொடுத்துருக்கும். ஸோ வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்குது. ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் கலரும் பட்டன் வந்து கலர் பட்டனை க்ரியேட். அடுத்து இந்த பட்டன் இங்கே தான் வரணுமா, இல்லை வேறு ஏதாவது பொசிஷனில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்க்ரீனில் வேறு இடத்துல கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து பொசிஷன், அது வந்து ஷார்ட்டாக POS. இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்லும். ஸோ வந்து 50 கொடுக்கும், 0 to 100. இது வந்து வித் ஹைட்டு எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த பொசிஷனில் வந்து. ஸோ இங்கே வந்து நகர்ந்து இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நகர்ந்துருக்கு, இது வந்து ஒய் ஆக்சிஸில் மேலே நகர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பொசிஷனை இன்னும் கொஞ்சம் மாற்றலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே 100 கொடுக்குறேன். ஸோ அது வந்து மேலே போயிருக்கும். ஸோ 100 பொசிஷனில் வந்துருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். விண்டோ க்ளோஸ் வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராஜெக்டில் ஸோ இங்கே வந்து அந்த பொசிஷன் வந்து
பொசிஷன் வந்து 100ல் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அது அவ்வளோவா நகரல. 100 and 200 கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 200 கொடுத்துருக்கேன். பொசிஷனில் ஃபஸ்ட்டு காலம் வந்து 200 கொடுத்துருக்கேன். ஸோ 200ன்றது இந்த ஆக்சிஸில் நகருது, வித் வைஸ் நகருது. ஸோ அப்போனா வந்து செகண்ட் போர்ஷன் வந்து டாப் பொசிஷன் நகரும். இது 50 இருக்குது, நம்ம வந்து இது வந்து 250 கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ டாப்பில் போயிருக்குது. டாப் சைஸ் வந்துருக்கும். ஓகே, மேலே நகரும். ஸோ பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாரிசான்டலாக நகரும், இது வந்து வெர்டிகலாக நகரும். ஸோ பட்டன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுது, சென்டர் பிளேஸில் தான் பிளேஸ்மெண்ட் ஆகுது. நீங்கள் பொசிஷன் கொடுக்கலன்னா அது வந்து 0.0லேயே ஒரு ஓரமாக கிடைக்கும். நாம் அந்த பொசிஷன் மாற்றும் போது அது வந்து சென்டர் பிளேஸ் வச்சுக்கிட்டு டாப் மோஸ்ட்டு வித் வைஸாக நகருது. ஸோ இது வந்து நம்ம வந்து பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடு. ஓகே, தேங்க்யூ.